வணக்கம் என் நண்பர்களே, நாம் இப்பொழுது பார்க்க போறது 2026 ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்கள். எந்த விஷயத்துல அவர் கொடுப்பாரு, பரிகாரங்கள் என்னென்ன, எதுல நம்ம கவனமா இருக்கணும், எதை பண்ண நம்மளுக்கு எதை கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். நாம இப்ப பார்க்க போறது 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க போற குரு பெயர்ச்சியில சிம்ம ராசிக்காரர்களுக்கு முக்கியமா மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் ஆகியோருக்கு எந்தெந்த விஷயங்கள் நடக்கும், எது நடக்காது, எது பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும், எதுல ரொம்ப கவனமா இருக்கணும், இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம டீடைலா பார்ப்போம். முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த குரு பகவானின் பயிற்சியில சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில பல இடங்கள்ல முக்கியமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வாய்ப்புகளையும் தரக்கூடியதாக இந்த குரு பகவான் இருக்க போறாருங்க. பொதுவாகவே குரு பகவான் அப்படின்னாலே வளர்ச்சி, ஞானம், செல்வம், திருமணம், குழந்தை பாக்கியம், கல்வி, ஆன்மீகம் ஆகியவற்றின் காரகத்துவம் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பெயர்ச்சி சிம்ம ராசியினருக்கு எந்த துறையில அதிக தாக்கம் தருகிறது அப்படின்றத நாம டீடைலா பார்ப்போம். முக்கியமா சிம்ம ராசி அப்படினாலே சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட ராசி. தலைமைத்துவம், தன்னம்பிக்கை, கௌரவம் மற்றும் சாதனை, இந்த மாதிரியான எண்ணங்கள், உணர்வுகள் ரொம்ப அதிகமாவே இருக்குங்க மற்ற ராசிக்காரர்களை விட. இந்த 2026 குரு பெயர்ச்சியில இது இன்னும் அதிகமாவே காணப்படும். உங்களுடைய நிலைமையை உயர்த்தும் காலகட்டமா இருக்கும். அதே சமயம் நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி அந்த ஈகோ சில நேரம் இல்ல, பல நேரம் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ரொம்ப அவசரமா இருக்கிறது, தேவையற்ற ஆடம்பர செலவுகளை செய்யறது, இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்க, ரிலாக்ஸா கூலா இருக்கிறீங்க, ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா வாழ்க்கையில எல்லாத்தையுமே சாதிக்கலாங்க. நீண்ட நாட்களாக நின்று போன பல காரியங்கள் இந்த காலகட்டத்துல ஒன் பை ஒன்னா டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்னதான் அஷ்டம சனி பகவான் இருந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு குரு பகவானுடைய பார்வை அஷ்டம சனி பகவானையே கொஞ்சம் ஓரம் போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு சைலண்ட் ஆகிடுவாரு. ஏன்னா 2வது பார்வையை பாக்குறாருங்க. 2வது பார்வை அப்படின்னாலே தனம், குடும்ப, வாக்குஸ்தானம், இந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறது. இந்த பார்வையை உங்களுடைய ராசி மேல பதிக்கிறது உங்களுடைய வேலை மற்றும் தொழில மதிப்பு அதிகரிக்க செய்யும். வருமானத்துல நல்ல வளர்ச்சி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துல முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். திருமணம், குழந்தை, சொத்து தொடர்பான முன்னேற்றங்கள் இருக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் அல்லது வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். வேலை செய்யறவங்களுக்கு இந்த தொழில்ல, வேலையில, பதவியில ஒரு சிலருக்கு மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். முக்கியமா இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நீங்க கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைக்கான பிரதிபலன்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் அது கிடைக்கும். ஒரு சிலருக்கு சாதகமாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய பொறுப்புகள் கிடைக்கிறது, மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கிறது. அரசு, நிர்வாகம், மேலாண்மை துறையில இருக்கிறதெல்லாம் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு. அதே நேரம் ஆபீஸ்ல நடக்கிற அந்த பாலிடிக்ஸ், இந்த ஈகோ கிளாஷ், சக ஊழியர்களிடம் கூட வேலை செய்யறவங்க கூட வாக்குவாதம், இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்க. அதனால பொறுமையா இருங்க, கம்யூனிகேஷனை திறம்பட வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா சுய தொழில், டிஜிட்டல் மீடியா, கலை, மார்க்கெட்டிங், கல்வி, ஆலோசனை மற்றும் தலைமைத்துவம் சார்ந்த துறைகள்ல நல்ல விரிவாக்கத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு சிலர் ஏற்கனவே இருக்கிற பிசினஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, புதிய கிளைகளை, புதிய சேவையை ஆரம்பிப்பாங்க, புதிய ப்ராடக்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய பிசினஸ்ல சேர்த்துப்பாங்க. நிறைய பேர் தன்னுடைய தொழில ஆன்லைனுக்கு கொண்டு போவாங்க, ஆன்லைன்ல வளர்ச்சியை பார்ப்பாங்க. உண்மையாலுமே சொல்றாங்க, என்கிட்ட கன்சல்ட் பண்ணவங்கல 2024, 25 பாத்தீங்கன்னா இப்ப கூட ரீசெண்டா கால் பண்ண நிறைய பேர் வீட்லயே சின்னதா ஆரம்பிச்சிருக்கங்க, ஓரளவுக்கு போயிட்டு இருக்குங்க. நீங்க சொன்ன மாதிரியே பிசினஸ் சின்னதா பார்ட் டைம்ல பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல எங்க வீட்டு கார் ஷெட்ல வச்சு ஆரம்பிச்சேன், அப்புறம் எங்க வீட்ல ஒரு ரூம்ல வச்சு ஆரம்பிச்சேன், அப்புறம் எதிர்க்க இருக்க வீட்டை வாடகைக்கு எடுத்து அதுல பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ பெரிய அளவுல ஒரு குடோன் எடுத்து ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், பொருட்களை சேல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே இதுதாங்க எதிர்காலம். நம்ம எவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கோம், கடையில எவ்வளவு விஷயங்களை நம்ம பண்ணிருக்கோம், எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இதை எல்லாத்தையும் பாக்குறதுக்கு வாடிக்கையாளர்கள் கடைக்கு வந்தாதானங்க. நிறைய பேர் ஆன்லைன்லயே முடிச்சுட்டு போயிடுறாங்க. உங்களுடைய ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கா, ரேட் ரீசனபிளா இருக்கா, அவ்வளவுதாங்க மக்களுக்கு தேவை. இது ரெண்டுத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க எந்த பிசினஸ் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் பண்ணலாம். குறைந்த செலவுல, குறைந்த முதலீட்டுல நீங்க ஆரம்பிக்கலாம். பிளான் பண்ணி பண்ணுங்களேன், ஏன்னா அதற்கான சிறந்த நேரம் இது.
பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பிராண்ட் இந்த காலகட்டத்தில் மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க. அதே நேரம் ஒரு சைடுல அஷ்டம சனி பகவான் இருக்கிறதால எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னாக்கா, பெரிய முதலீடுகளை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணுங்க, ஆராய்ச்சி செய்யுங்க. கரெக்டா பண்ணலாமா, கரெக்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியா, இந்த இடம் கரெக்டான இடமா, இந்த நேரம் சரியான நேரமா அப்படின்றத பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. முடிஞ்சா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகத்தை காட்டுங்க. எதை பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்றது நல்லது. தேவைப்பட்ட நம்மளையும் கனெக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு என்னுடைய சப்போர்ட்டை கொடுக்குறேன், என்னுடைய ப்ரெடிக்ஷனை நான் பக்கவா கொடுக்குறேன். இன்னொரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பண பரிவர்த்தனையில கவனமா இருங்க. கடன் கேட்கறாங்க அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திரும்பி வராது. திரும்பி வந்துச்சு அப்படின்னாக்கா உறவுகள் நிலைக்காது. அதனால யோசிச்சு பண்ணுங்க. பண வரவு, நிதி நிலைமை, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த போனஸ், இன்சென்டிவ், சைடு இன்கம், ஃப்ரீலான்ஸ் அண்ட் கன்சல்டேஷன் இந்த மாதிரியான விஷயத்துல உங்களுக்கு நல்ல வருமான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு சொத்தின் மூலமா லாபம் கிடைக்கும். ஏற்கனவே வாங்கின சொத்து இந்த காலகட்டத்தில் பல மடங்கு லாபம் அதிகரிச்சிருக்கலாம். ஒரு சிலர் இடத்தை விற்கணும்னு பிளான் பண்ணிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதன் மூலமா லாபத்தை குரு பகவான் கொடுக்கலாம். எப்படியும் இந்த தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதால இதுல இருக்க அந்த தனம் உங்களுக்கு லாபமா வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னாக்கா, இந்த பண வரவு, நிதி, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லக்ஸரியா செலவு பண்றத கம்மி பண்ணுங்க. தேவையற்ற கடனை வாங்காதீங்க. என்னுடைய ஃப்ரெண்டு பண்ணிருக்கான், என் கூட வேலை செய்யறவன் பண்ணிருக்கான், அவனுக்கு நிறைய லாபம் வந்திருக்கு, நம்மளும் அதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க இறங்காதீங்க. ஏன்னா கண்மூடித்தனமான லாபம் வருவதற்கான காலகட்டம் இது கிடையாது உங்களுடைய ராசிக்கு. உண்மையா சொல்றாங்க, நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணதுல, இல்லங்க இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு போட்டிருந்தான், சில்வர் வாங்கினா, அதனால நம்பி நானும் வந்து சில்வர் வாங்கிட்டேன். சில்வர் ரேட் பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஏறிக்கிட்டே இருந்துச்சு, 400 ரூபாய் வரைக்கும் போச்சு. நான் 400 ரூபாய் இருக்கும்போது நான் வாங்கிட்டேன். தானே லோனை போட்டு தாங்க வாங்கினேன். நான் ஒரு 2 லட்ச ரூபாய் லோனை போட்டேன், நான் வாங்கினேன், அரை கிலோ வாங்கினேன். வாங்கி 2 நாள்ல பாத்தீங்கன்னா டக்கு 425 ரூபாய் போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பாடா போட்ட உடனே 425 ரூபாய் ஏறிடுச்சேன்ட்டு டமால்னு 2 நாள்ல அப்படியே இறங்கிடுச்சுங்க. அதில் பாதாளத்துல இன்னைக்கு 50% லாஸ்ல இருக்காங்க. 250 ரூபாய் 260 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. முக்கியமா உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் கண்மூடித்தனமா எதுலயுமே செலவு பண்ணாதீங்க, எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா இந்த கோல்டு, லேண்ட், சில்வர் எதா இருந்தாலும் லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுங்க. லாங் டேர்முக்கு உடனே 6 மாசத்துல வரணும், 1 மாசத்துல வரணும், 1 வருஷத்துல வரணும் அப்படின்னு இல்லாம ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னாக்கா கட்டாயமும் நல்லதுதான். அதே நேரம் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையில கொஞ்சமாவது வச்சிருங்க. உண்மையா சொல்றாங்க, நீங்க மத்தவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரத்துக்காக தேவை இல்லாத ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொருளா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. குடும்பம், திருமணம், உறவுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள் ஏகப்பட்டது நடக்குங்க. வீடு மாற்றம், வீடை ரெனோவேட் பண்றது, புதுப்பிக்கிறது, புதுசா வீடு கட்டுறது, ஏற்கனவே கட்ட ஆரம்பிச்சு பாதியில நிக்கப்பட்ட வீட்டை கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா திருமணத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இது சிறந்த காலகட்டம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தன, குடும்பம், வாக்குஸ்தானம், குடும்பத்தை குரு பகவான் பார்க்கறதால உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் கட்டாயம் உருவாகும். என்னடா இது வயசாயிட்டே போகுது, 25, 30, 35 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நம்மளுக்கு கல்யாணம் நடக்குமா, இல்ல அவ்வளவுதானா, சன்னியாசி யோகம் தானா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் குருவுடைய பார்வை இருக்குங்க. தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க. நிறைய வரன்களை பாருங்க, வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்னதான் அஷ்டம சனி பகவான் சைட்ல இருந்தா கூட அதை பத்திலாம் நீங்க மைண்ட்லயே வச்சுக்காதீங்க. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, அவர் கொடுக்க எவர் தடுப்பார். இதுதாங்க ஜோதிடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான விதி, ரூல். அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னாக்கா அந்த ஆண்டவனாலே தடுக்க முடியாது. அதனால உங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிறதால நல்லா எஃபோர்ட் போட்டு வரன பாருங்க. திருமணம் ஆனவர்களுக்கு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு, ஒரு அந்யோன்யமே இல்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல, என்ன சொன்னாலும் சரி ஏட்டிக்கு போட்டியா தான் நடக்குது. ஒரு டாபிக்கை எடுத்தோம் அப்படின்னாக்கா அதுல நான் ஜெயிக்கிறேனா நீ ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காமயே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு புரிதல் உண்டாகும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு ரொமான்டிக் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வருஷமும் இந்த வருஷம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லாங்க. என்னதான் உங்களுக்கு 10 வருஷமா கூட குழந்தை இல்லை அப்படின்னு உங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேவைப்பட்டவங்க மகப்பேறு மருத்துவரை பாருங்க, அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. பெரிய அளவுல செலவு பண்ணி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு முறை ஜோதிடரை பார்த்துக்குங்க, அது உங்களுக்கு நல்லது. படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பயிற்சி கல்வியில நல்ல வளர்ச்சி தரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாம்,
சிறப்பா இருக்கும். உங்களுடைய பிளான் படி, உங்களுடைய எண்ணம் படி உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு. எல்லாமே உங்க கையில தாங்க இருக்கு. அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்குலாம் இது சிறப்பான காலகட்டம். நிறைய பேர் இந்த காலகட்டத்துல குரு பகவான் இரண்டாவது பார்வையா உங்களோட ராசியை பார்க்கும்போது வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யலாம், வெளிநாட்டுல போயிட்டு படிக்கலாம், அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கலாம். கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உன்னை நினைச்சிட்டு இருப்பீங்க, அதே நேரம் இன்னொரு விஷயம் உங்க மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும், உங்களுடைய எண்ணத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். சில நேரம் ஓவர் கான்பிடன்ஸ்ல நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன், நான் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனீங்க அப்படின்னாக்கா எவ்வளவுதான் நீங்க டேலண்டா இருந்தாலும் யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்ற மாதிரி அவசரப்பட்டு அண்டாக்குள்ள கையை விட்டா கூட ஒண்ணும் கிடைக்காது. அதனால வேகத்தை விட விவேகமா செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி நிச்சயம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்லதாங்க இருக்கும். ஒரு சிலருக்கு உடல் எடை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. உடல் எடையால நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கலாம். தூக்கம் வராம போகும். ஒரு சிலருக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரத்த அழுத்தம் உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கே நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அஷ்டம சனி பகவான் ஒரு சைடுல கொடுத்துட்டே இருப்பாரு. இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால இது ஓரளவுக்கு நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் சத்தான உணவை, வீட்டுல சமைச்ச உணவை சாப்பிடுங்க. இந்த மஞ்சள், பூண்டு, கசப்பு சம்பந்தப்பட்ட பாவக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூவு, சுண்டக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கங்க. உங்களுடைய உடம்பு, மனம், புத்தி எல்லாமே ஸ்ட்ராங்கா ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் சொந்தமா வீடு வாங்குவாங்க, நிலம் வாங்குவாங்க, வாகனத்தை வாங்குவாங்க. இருந்தாலும் ஒரு சைடுல அஷ்டம சனி பகவான் நடக்கிறதால சட்ட ஆவணங்களை சரியா பார்த்துக்கிட்டு வாங்குங்க. பரிகாரங்கள் அப்படின்னா வியாழக்கிழமைகள்ல லைட் எல்லோ சாண்டல், எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரியான உடைகளை அணிவது நல்லது. அதுக்காக மஞ்சள் கலர் சிங்குச்சா அப்படின்னு இல்லாம ஓரளவுக்கு அந்த ஷேட்ல வாங்கி போட்டுக்கோங்க. குரு பகவானுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். வியாழக்கிழமைகள்ல நான்வெஜ் சாப்பிடுறத இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. கடலை பருப்பால செஞ்ச சுண்டல், மூக்கு கடலை சுண்டல் இதை நீங்க கோயில்ல படைச்சிட்டு தானமா கொடுங்க. தலைக்கு வந்தது தலப்பாகையோட போகும் அப்படின்ற மாதிரி எவ்வளவுதான் இன்னல்கள் உங்களை சுத்தி வந்தாலும் அதை துரத்தி அடிக்கும் சக்தியாக, ஒரு கருவியாக குரு பகவான் கூடியே இருப்பாரு. முக்கியமா இந்த காலகட்டத்தில் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தாக்கா ஓம் ப்ரீம் ப்ருஹஸ்பதையே நமஹ. இத 108 வாட்டி சொல்லிக்கிட்டு வாங்க. இல்லைன்னா இந்த இடத்துல நான் ஒரு காயத்ரி மந்திரத்தை போடுறேன், குரு பகவான் தான், அதை நீங்க பாருங்க. அது ரெகுலரா நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 11 வாட்டி முடிஞ்சவங்க, இல்லைன்னா 108 வாட்டி எவ்வளவு முடியுதோ நீங்க பண்ணுங்க. குரு பகவானுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குரு பயிற்சிக்கு அப்புறமா முடிஞ்சா ஆலங்குடி குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபடுவது, அல்லது உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயில்ல தட்சிணாமூர்த்தி சாமியை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பு. உங்களின் எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பா நடக்குங்க. பொருளாதார மேன்மை அடைவீங்க. எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க. நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க, அறிவியல், கடவுள், ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.